ரயில்வே துறையில் 30,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை ஒழித்து கட்டுகிற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய நடவடிக்கையை கண்டித்தும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தென் சென்னையில் கிண்டி, வேளச்சேரி, தாம்பரம், மாம்பலம் ஆகிய 4 மையங்களில் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் தலைமையில் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிற நடவடிக்கையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். தெற்கத்திய ரயில்வேயிலே மட்டும் ஏறத்தாழ 2000 பணியிடங்களை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பயணிகள் பாதுகாப்பு இல்லாமல் நிறைய விபத்துக்கள் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்படாத நிலையிலும் உரிய தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவதனுடைய விளைவாகவும் ரயில் விபத்துக்கள் என்பது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ரயில் விபத்துக்களில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிற கொடுமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக ரயில்கள் விடப்படுகிறது, புதிய வழித்தடங்களில் ரயில்கள் விடப்படுகிறது, புதிய ரயில்வே நிலையங்கள் என்பது இந்தியாவிலே உருவாக்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கிற பணியிடங்களை குறைப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. இது பொதுமக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது பற்றி கவலைப்படாமலும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே உடனடியாக இந்த பணியிடங்களை காலி செய்வது என்கிற இந்த சுற்றறிக்கையை பிஜேபி அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தித்தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே வேலையின்மையினால் மிக கடுமையான பாதிப்புக்கு இளைஞர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இப்போது எரிவாயுனுடைய விலையை உயர்த்தி அடுத்த தாக்குதலை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்போது தொடுத்திருக்கிறது. ஒரு சிலிண்டருடைய விலை, வணிக சிலிண்டருடைய விலை 1000 ரூபாய் ஏக காலத்தில் உயர்த்தி இருப்பதும் 5 கிலோ அளவுள்ள சிலிண்டருடைய விலை 261 ரூபாய் உயர்த்தி இருப்பது என்பதும் கடுமையான பாதிப்புகளை, பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக ஏராளமான ஹோட்டல்கள் மூடப்படும். ஹோட்டல்களிலே பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது இல்லாமல் போகும். அங்கிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி வீடுகளுக்கு விநியோகிக்கக்கூடிய கிக் தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பு என்பது பறிக்கப்படும். இந்த 1000 ரூபாய் விலை உயர்வின் காரணமாக எல்லா உணவுப் பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயரும். ஹோட்டல்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் இதனால் தினந்தோறும் சில 100 ரூபாய்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவார்கள். ஆகவே இந்த சிலிண்டர் விலை உயர்வு என்பதையும் ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இவ்வளவு காலமும் இவர்கள் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் இவ்வளவு நாட்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் மக்கள் மீது அடுக்கடுக்கான தாக்குதல்களை தொடுப்பதை நாம் தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அநேகமாக அடுத்த ஒரு சில நாட்களில் வீடுகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டர் விலையும் கடுமையாக உயர்த்தப்படும். பெட்ரோல், டீசலுடைய விலையும் கடுமையாக உயரும். ஆகவே இவர்களை பொறுத்தவரை தங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ள அதானி, அம்பானி போன்றவர்களுடைய லாபம் தான் அவர்களுடைய நோக்கமே தவிர சாதாரண மக்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு ஆட்சியாக ஒன்றிய பிஜேபி இருக்கிறது என்பதை நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆகவே மக்கள் மீதான இந்த கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக வலுமிக்க கண்டன இயக்கத்தை நாங்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு மற்ற இதோடு ஒத்த கருத்துடைய கட்சிகளையும் இணைத்து வலுமிக்க கண்டன இயக்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.